கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக தவேக தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் டில்லி புறப்பட்டு சென்றார். தாஜ் பேலஸ் நட்சத்திர ஓட்டலில் தங்கியுள்ள அவர் காலை 9:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார். கரூர் அருகே ஆளில்லாத ரயில்வே கிராசிங்கை கடந்த தனியார் கல்லூரி பஸ் மீது சரக்கு ரயில் மோதியது. இதில் 24 மாணவர்கள் காயமடைந்தனர். கரூரில் கல்லூரி பஸ் மீது ரயில் மோதிய சம்பவம் தனியார் ரயில் பாதையில் நடந்தது. அது தெற்கு ரயில்வே அதிகார வரம்பில் இல்லை என தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் உட்பட 10 முக்கிய தலைவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 100 கோடி ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய துறைமுகங்களில் அடுத்த தாக்குதல் நடத்தவிருப்பதால் துறைமுகங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இந்திய கப்பல்கள் கடந்து செல்ல ஈரான் அனுமதித்துள்ள நிலையில் ஷிவாலிக், நந்தாதேவி ஆகிய 2 இந்திய LPG டேங்கர் கப்பல்கள் ஆர்மோஸ் ஜலசந்தியை கடந்து இந்தியா நோக்கி பயணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது.